ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலேயும் ஆண்டவரே முடியாத அந்த சூழ்நிலையும் ஆண்டவரே இந்த பலவீனங்களையும் ஆண்டவரே கிருபையாக வழிநடத்தி அப்பா இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த பொக்கிஷங்களை அப்பா உம்முடைய மகிமையை ஆண்டவரே வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை ஆண்டவரே அவருக்கு தந்து ஆண்டவரே அப்பா நீங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடல்ல இருக்கிற பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே நீ சேர்லுங்க ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா இந்த வேதத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எடுத்து நீ ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஒரே அந்த வருகிற கரத்துல ஒப்புக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்தறியுங்க. ஆவியானவர் சாமியே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே குறைவுள்ளவர்கள் நாங்கப்பா ராஜா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரை உண்மை காணக்கூடிய ஆண்டவரே அந்த கண்களை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். வேலையில ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கரத்துல ஒப்புக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இயலாமைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கரத்துல ஒப்புக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பலன் ஆண்டவரே அப்பா எங்களை செய்யும்படியாக எல்லாம் பிரபு கேக்குதானே? கேக்குது பிரபு. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் கர்த்தர் நம்மை ஒன்றாய் கூட்டி இணைத்து அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாருக்கும் அவர் ஈவாய் கொடுப்பதற்காக நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய், இந்நாள் வரையிலும் உன்னத செய்த நன்மைகள் யாவும் எண்ணி என்னாலுமே துதிப்பாய் அப்படின்ற இந்த பாடல நாம் அறிந்திருக்கிறவனுமாய் அநேக வரிகள் இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டுமானால், அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மை, நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு. அது மாத்திரமல்லாது இந்நாள் வரையிலுமாய் நாம் பார்க்கிற இந்த உலகத்துல அநேக கோரமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவர் நம்முடைய ஆவிக்கு அவர் உணவளிக்கிறவராகவும், நம்முடைய சரீரத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறவராகவும், வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து நம்மை காக்கிறவராகவும், அவரே சர்வ ஆழ்மையுள்ளவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தின் வாயிலாக பரிசுத்தமாக்குதல் நமக்கு உண்டு பண்ணுவதோடு கூட அல்லாமல், இந்த உலக பிரகாரமான சோதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மன அமைதி குறைவான காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு விடுவித்து காத்து நம்ம இம்மட்டுமாய் ஜீவனோடு கூட அவர் வைத்திருக்கிற அந்த நன்மைக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் இந்த பாடலை நம்ம பாடுவோம். எல்லாருக்கும் அறிந்த பாடல், ஒரு பழைய பாடல். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய், இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலும் உன்னதனார் செய்த நன்மைகள் யாவும் மறவாது நாளுமே என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தருண் பாவங்கள் எத்தனையோ, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாறையவை நீன் என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ வந்து நித்தியமாயின் ஜீவனை மீட்டதால் என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவே தூதிப்பாய். நன்மை
நன்மையால் உண்பாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உண்பாயை உன்வயது காழுகை போல் பாலம் கொண்டு உன்வயது காழுகை போல் பாலம் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துவாய் ஏனாத்துமாவேனி என்னாலுமே தூதிப்பாய் பூமிக்கும் வனத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலாவருள் சாமி பயமுள்ள மேலாருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவேனி என்னாலுமே தூதிப்பாய் மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா எவ்வாயோ கிழக்கு மேற்குக்கும் தூரமும் எவ்வளவேனும் கிழக்கும் தூரமும் மண்ணில் உன் பாவம் ஆகன்ற தூரமே என்னாலுமே தூதிப்பாய் ஏனாத்துமாவேனி என்னாலுமே தூதிப்பாய் தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ தன் எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே தூதிப்பாய் ஆத்துமாவேனி என்னாலுமே தூதிப்பாய் இந்நாள் வரையிலும் உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலும் உன்னத நான் செய்தை மறவாது என்னாலுமே தூதிப்பாய் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று அவர் சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில இந்த பாடலுடைய வரிகளிலே நாம் பார்ப்போமானால் அவர் நம்முடைய வாயை நன்மையினாலே பூமிக்குரிய நன்மையினால அல்ல ஆவிக்குரிய நன்மையினாலே அவரை நம்மை நிரப்பி அநேக சோதனைகள் இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு இந்த உலகத்தை நான் ஜெயித்து இந்த உலகத்திலே நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று அவர் நமக்கு சொன்னதின் அடிப்படையில இந்த தோடுகள் எவர் நமக்கு நேர்ந்தாலும் கூட நித்தியத்திலே நம்முடைய கண்களை பதித்து எப்போது அவரை பார்ப்போம் அவர் கொடுத்த அந்த ஆத்தும ரட்சிப்பின் வழியிலாக நாம அவரை நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேரான நம்பிக்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி வருகிற கிருபைக்காக நம்ம அவருக்கு நன்றியுள்ள இருதயத்துக்கோடு கூட நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க அண்ணே. தேங்க்ஸ் பிரபு. ஓகே, இந்த நாளிலும் நம்ம வசனத்திற்கு போகிறதற்கு முன்னாடி தேவன் நமக்கு வார்த்தை ஆசீர்வதித்து தரும்படி சாம் கேக்குதா நான் பேசுது? சுதர்சன் ப்ரேயர் பண்றீங்களா வசனத்துக்கு? கேக்குதாண்ணா? கேக்குதுப்பா. சரி சரி. அன்பின் ஆண்டவர், அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம். பயமட்டுமாக ராஜா நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே கிருபியாக இரக்கத்தையும் ஜீவனையும் ஆண்டவரே இந்த உலகத்தையும் ஜனங்கள் ஆண்டவர் மேலும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அந்த காலத்துல ஆண்டவரே எங்களுக்கு உண்மை நீ வெளிப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தா அந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இந்த சிருஷ்டிப்பின் தேவனையும் ஆண்டவரே இந்த பெரிய உன்னதமான தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இந்த வேத வசனத்திலிருந்து உண்மை நாங்கள் காண
அந்த வசனத்திலே நாங்கள் உண்மை ஆண்டவரை கண்டு அதிலே மகிழ்ந்து நாங்கள் அதில் ஆண்டவரை எங்களை நாங்கள் நிதானிக்கவும், எங்களை நாங்கள் சீர்படுத்தவும் சரிப்படுத்தவும், இந்த தேவனுக்காக நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்த நாங்கள் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். நாங்களும் கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே பரிசுத்த ஆவியான நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பலனையும் உங்களுடைய கிருபையும் உம்முடைய ஆண்டவரே இந்த வாயின் வார்த்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பேசி ஆண்டவரே ஆன்லைன்ல கேட்கிறவர்களும் ஆண்டவரே கனெக்ட் ஆகிருக்கிறவர்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உண்மை மகிமையை காண அவருடைய மனக்கண்களை திறந்தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவற்றை நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பெறாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுக்குனால தகப்பனே, ஆமென். தேங்க்ஸ் தம்பி. God bless you. Uncle, over to you, uncle. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இன்னொரு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது வாய்ஸில் இஷ்யூ இருந்ததுன்னா தயவுசெய்து சைனில் காமிங்க. கேட்குதா? am I audible? ஆடிபிளாக இருக்கீங்க அங்கிள். ஓகே. ஆடியோவில் எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா தயவுசெய்து சைன் கை காமிங்க, எனக்கு கேட்காது. ஓகே. இயேசு கிறிஸ்துவின் விளையாட நாமனாலே மீண்டும் இந்த சனிக்கிழமை நாம் இவ்விதமாக கூடத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன். கடந்த சனிக்கிழமை நாம் இவ்விதமாக கூட இயலாமல் போனதற்காக மிகவும் வருந்துகிறேன். மீண்டும் இந்த வாரம் நாம ரெஸ்யூம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உங்களோடு கூட இணைந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை சிஸ்டமேட்டிக்காக படிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. படிக்கும்போது நானும் என்கரேஜ் ஆகிறேன். வேத வசனத்தினுடைய ஊழியத்தை நான் செய்யும்போது நானும் ஊழியம் செய்யப்படுகிறேன், என்கரேஜ் பண்ணப்படுகிறேன். அதற்காக இந்த வாய்ப்பை நானும் மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். I am really encouraged week after week studying the word of God with you. So தொடர்ந்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை படித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அதோடு தொடர்புடைய பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து நாம் இந்த நாட்களிலே தொடங்குகிறது போல தொடங்குவோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமங்களை திறந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ இந்த 21வது வசனம் இந்த 21வது வசனம் இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து தொடங்கி 32வது வசனம் வரையிலும் முடிகிற அந்த ஒரு வசன பகுதியினுடைய 2வது குறிப்பு என்பதை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது குறிப்பு 19-20 வசனங்களிலே இருக்கிறது. அதாவது மனிதன் தேவனை விட்டு, தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கி, அல்லது தேவனை விட்டு அவன் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்த அந்த முறை அல்லது அந்த விதம் 4 படிகளிலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்திலேயும் 20வது வசனத்திலேயும் முதலாவது படியை நாம் காண்கிறோம் என்று பார்த்தோம். அது என்ன என்றால் ஆங்கில எழுத்தாகிய, ஆங்கில வார்த்தை ஆகிய அந்த ரெவலேஷன்,
6ல தொடங்குகிற ரெவலேஷன் என்கிற வார்த்தை தேவனாகிய கர்த்தர் படைப்புகளிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருந்தார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ யாரும் ஒருவரும் போக்கு சொல்ல முடியாத விதத்திலே, எல்லா மனிதர்களும் பார்க்கிற விதத்திலே தேவனாகிய கர்த்தர் படைப்புகளின் ஒவ்வொரு காரியங்களிலும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஒரு சின்ன ஒரு ஆங்கில பாடலினுடைய ஒரு வரியை நான் படித்து கொண்டிருந்தேன், அல்லது ஒரு போயம். நான் நினைக்கிறேன் ஐசக் வாட்ஸ் என்பவர் எழுதின ஒரு போயம் என்று நினைக்கிறேன். அது தமிழில் எவ்விதமாக வருகிறது: நீங்கள் வெளியே திரும்பி பார்த்து ஒரு செடியை பார்ப்பீர்களே, ஆனால் அந்த செடியின் ஒவ்வொரு இலையிலும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை காணலாம் என்று அந்த பாடல் வரிகள் இருக்கிறது. How true it is. அருமையானவர்களே, ஒவ்வொரு தாவரத்தையும் நான் பார்க்கும்போது, ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு மரம், அந்த ஒவ்வொரு மரத்தினுடைய ஒவ்வொரு செடியினுடைய இலையும் வெவ்வேறான ஷேப், வெவ்வேறான விதத்திலே அது அமைந்திருக்கிறது. ஸோ ஒவ்வொரு இலையும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று அந்த தேவ மனுஷன் எழுதுகிறார். அநேகருக்கு அது வெறும் சாதாரண இலை கொஞ்ச நாள் இருக்கும், அது வாடி போகும். ஆனால் அதிலே தேவ மகிமையை பார்க்கிறவர்களுக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஒரு ஒழுங்கை பார்க்கிறோம். அது தானாக வந்ததென்றால் அதிலே ஒரு ஒழுங்கற்ற நிலைமையை நாம பார்க்க முடியும். எப்படி எல்லாமே ஒரு ஒழுங்காக, சீராக, சிமெட்ரி என்று சொல்லுவாங்க. That itself is the proof of the creation. அதுவே தேவனாகிய கர்த்தர் அல்லது ஒரு மாஸ்டர் டிசைனர் அந்த ஒவ்வொரு இலைகளையும் வடிவமைத்திருக்கிறார், ஒவ்வொரு பூக்களையும் வடிவமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பூவுக்கும் வித்தியாசமான நிறங்களை கொடுத்து அவருடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தி இருக்கும் போது ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று நான் பார்க்கிறோம். சோ 2வது குறிப்பு 21வது வசனத்திலே இருக்கிறது. அதை தான் நாம் தியானித்து வருகிறோம், படித்து வருகிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் என்பது அந்த 2வது படி, இறங்குமுக படிகளிலே, அல்லது தேவனை விட்டு மனிதன் பாவத்திலே வீழ்ச்சி அடைகிற அந்த 2வது இறங்குமுக படி. அது ரிஜெக்ஷன் அல்லது நிராகரித்தல். வெளிப்படுத்தி இருக்கும் போது, அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது, அவருடைய மகிமை எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்தான் என்பதுதான் 2வது வீழ்ச்சியினுடைய 2வது படி. சோ அந்த 2வது படியிலே 4 காரியங்களை பார்க்கிறோம். 1, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. 2வது, அவரை ஸ்தோத்திரிக்கவில்லை அல்லது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படவில்லை. 3வது, அப்படி இருந்தபடியினாலே அல்லது அப்படி இருக்கிறபடினாலே அவர்களுடைய சிந்தனைகளிலே அவர்கள் வீணரானார்கள். சிந்தனைகளிலே வீணரானபடியினாலே அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று 4 காரியங்கள். அதிலே அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை என்கிற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று எழுதவில்லை. மாறாக அவர்களை தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை, அவரை தேவனென்று அங்கீகரிக்கவில்லை, அவரை தேவனென்று ஒப்புக்கொள்ளவில்லை, அல்லது அவர்தான் படைத்தவர், அவர் குயவன், நாம் எல்லாரும் அந்த குயவனுடைய கரத்திலே இருக்கிற களிமண் தான். இந்த களிமண்ணை இந்த குயவனாகிய படைத்தவர் எப்படி வேண்டுமானாலும் வனைந்து கொள்ளலாம். அதுதான் தேவனென்று மகிமைப்படுத்துதலினுடைய 1வது காரியம். தேவனென்று அக்னாலஜ் பண்ணுவது, தேவனென்று அங்கீகரித்தல். அந்த அங்கீகரித்தல், அவருக்கு உரிய மகிமையை அவருக்கு உரித்தாக்குதல். அப்படி 2 பகுதிகள் இருக்கிறது என்று பார்த்து வருகிறோம். 1 அக்னாலஜிங், 2வது ஆஸ்கிரைபிங். அக்னாலஜிங் அண்ட் ஆஸ்கிரைபிங். அவர்தான்
சகலத்தை உண்டாக்கினவர் அவருடைய கரத்தின் கிரியைகளாக என்றென்றுமே அவருடைய சித்தத்திற்கு அல்லது அவருடைய ஆதீனத்திற்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். நாளின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார் என்று என்று அக்னாலஜ் பண்ணுவது, என்று ஒத்துக்கொள்வது, என்று அங்கீகரிப்பது. இரண்டாவது, அதை அவருக்குரிய படைத்தவராக, படைத்த தேவனாக அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மகிமையை அவருக்கு உரித்தாக்குதல் அல்லது செலுத்துதல் என்பதுதான் இதனுடைய பொருள் என்று பார்த்து வருகிறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது மிக மிக முக்கியமானதும் மிகவும் அடிப்படையானதுமாக இருக்கிறது என்பதை நாம் கற்று வருகிறோம். அதிலே எப்படி அடிப்படையானது என்றால், மனிதனுக்கு அருளுகிற ரட்சிப்பு, தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு அருளுகிற ரட்சிப்பு அல்லது விசுவாசிகளாகிய நமக்கு அவர் அருளியிருக்கிற அந்த ரட்சிப்பு, விசுவாசிகளாகிய நமக்கு அவர் அருளியிருக்கிற இந்த ரட்சிப்பு முழுக்க முழுக்க அவருடைய ஈவாக அவர் அதை அருளியிருக்கிறார். ஏன் அவர் ஈவாக அருளியிருக்கிறார் என்றால், அவர் தேவன் என்றும் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்று அக்னாலஜ் பண்ணப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பின் விஷயத்திலே தேவன்தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரே ரட்சிப்பை உண்டாக்கி அதை எனக்கு ஈவாக அருளி இருக்கிறார் என்பதை நாம் அக்னாலஜ் பண்ணவும், ஆஸ்கிரைப் பண்ணவும், அதை அங்கீகரிக்கவும், அதற்குரிய பெருமையை, அதற்குரிய மகிமையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் அவர் இந்த ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். வடிவமைத்து நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது அல்லது அந்த ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து நாம் ஈவாக பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நாம் அவருடைய புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியாக இருக்கிறபடினாலே அவர் நம்மிலே மகிழுகிறார். ஆனால் நாம் அதை அங்கீகரிக்கிறோமா? எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறோம்? எந்த அளவுக்கு நாம் அவருக்கு உரிய அந்த ரட்சிப்பின் அந்த மகிமையை நாம் செலுத்துகிறோம்? ரட்சிப்பின் விஷயத்திலே அவருக்குரிய மகிமையை நாம் எப்படி செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு செலுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. அருமையானவர்களே, இதை நாம் பார்க்கும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அங்கே நாம் பார்த்தோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். You were saved by grace through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபை என்கிற காரியமும் விசுவாசம் என்கிற காரியமும் இரண்டுமே தேவனால் அருளப்படுகிற ஈவு என்பதை நாம் எப்பொழுது அங்கீகரிக்கிறோமோ, அதை அங்கீகரித்து அதை அங்கீகரிக்கிறோமோ அவருக்குரிய அங்கீகாரத்தை நாம் வழங்குகிறோம். இரண்டாவது, அவருக்குரிய நாம் மகிமையை நாம் செலுத்துகிறோம். அருமையானவர்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இந்த விதத்தில் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் அருளுகிற கிருபையினாலே, அவர் அருளுகிற விசுவாசத்தை கொண்டுதான் இன்றைக்கு விசுவாசிகளாக, மெய்யான உண்மையான விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், பெரும் பான்மையான விசுவாசிகள் இதை அங்கீகரிப்பதில்லை. ஆகையினாலே தான் நாம் இதற்கு இந்த நாட்களிலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக இதை கொண்டு வர விரும்புகிறோம். இதை சரியானபடி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மகிமையும் செலுத்தப்பட வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் திரும்ப திரும்ப அறிந்து கொண்டு வருகிறோம். அப்போ
இரண்டாவது நாம் அறிய வேண்டியது, இந்த தேவனால் அருளப்படுகிற கிருபையினாலே, தேவனால் அருளப்படுகிற கிருபை ஒரு மகா சத்துவத்தின் வல்லமையாக எந்த மனிதனாலும் பிரயோகிக்கப்பட முடியாதபடி இந்த கிருபை வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலே, இந்த பாவத்தினுடைய தண்டனை, நம்மேலே விதிக்கப்பட்டிருந்த இந்த பாவத்தினுடைய தண்டனை நித்திய காலமாக இந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய தண்டனையாக நாம் அந்த நித்திய நரகத்திலே எரிந்து கொண்டிருக்க வேண்டிய அந்த தண்டனை நமக்கு விரோதமாக விதிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து நம்மை இழுத்து எடுக்கும்படியாக இந்த தேவ கிருபை மாத்திரம்தான் முடியும். அது அத்தனை வல்லமை உடையது. தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அது ஈவாக வருகிறது. ஆகையினாலே அந்த கிருபைக்கு சாவரின் ஃபெய்த் என்று நாம் சொல்ல ஆரம்பித்தோம். சாவரின் ஃபெய்த், தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையின் ஆதீனத்தில் கொடுக்கப்படுகிற அருளப்படுகிற கிருபை. அப்படி நான் பார்க்கும்போது இந்த கிருபை தானாக செயல்படாது. இந்த கிருபை வானத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து அல்லது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இந்த கிருபை மனிதனை சந்திக்க வர வேண்டுமானால், மனிதனை தேவனுடைய அந்த உக்கிர கோபாக்கினையிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டுமானால், இழுத்து ரட்சிக்க வேண்டுமானால், அந்த விசுவாசமும் அருளப்பட வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு பைப்லைன் போல பரலோகத்தையும் அந்த எந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அந்த மனிதனையும் இணைக்கிற ஒரு பைப்லைனாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தையும் அவரே அருளுகிறபடினாலே அதற்கு நாம் சாவரின் ஃபெய்த் என்று பெயரிட்டோம். சோ சாவரின் ஃபெய்த் நாம் இடவில்லை, பரிசுத்தவான்கள் அப்படி அழைக்கிறார்கள். வேதாகமத்தினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே, வசனங்களினுடைய ஆழமான அர்த்தங்களின் அடிப்படையிலே திருச்சபையினுடைய மூத்தவர்கள் இப்படி அழைக்கிறபடினாலே அது உச்சிதமாக இருக்கிறது. நான் புரிந்து கொள்வதற்கு அது மிக ஏதுவாக நமக்கு இருக்கிறது. அருமையானே, ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம். The grace with which we were saved is a sovereign grace. நாம் மீட்கப்படுகிற அந்த கிருபையானது சாவரின் கிரேஸ் அல்லது சர்வ ஆளுமையின் ஆதீனத்திலிருந்து வழங்கப்படுகிற கிருபை. அது போலவே இந்த ஃபெய்த் என்பதும் விசுவாசமும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையின் ஆதீனத்திலிருந்து வழங்கப்படுகிற விசுவாசம். ஆகையினாலே சாவரின் ஃபெய்த் and sovereign grace work together. நாம் என்று ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமோ, மறுபடியும் பிறந்தேன் என்று நாம் சொல்லுகிறோமோ, அந்த மறுபடியும் பிறந்த அன்று இவ்விதமாக தான் அந்த சாவரின் கிரேஸும் சாவரின் ஃபெய்த்தும் நமக்கு உண்டானது. ஸோ இந்த விசுவாசம் நமக்கு அருளப்படுகிறது என்பதிலே இன்னும் ஒருவருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நாம் தான் விசுவாசிக்கிறோமே என்று எழுதியிருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கூட அது தேவனிடத்திலிருந்து அது அருளப்படுகிறது. அல்லது அந்த சுவிசேஷத்தை அல்லது சுவிசேஷத்தின் நாயகராகிய கிறிஸ்துவை மகிமையானவராக நாம் காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிற அந்த அனுபவத்தை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அல்லது அந்த விசுவாசமானது இந்த விதத்திலே நமக்குள்ளே அவேக்கன் பண்ணப்படுகிறது என்கிற அந்த அவேக்கனிங் என்கிற வார்த்தையையும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் என்பதை குறித்து 2 அடைமொழிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சாயலாயிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய
மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. This is an awesome light. இந்த அண்ட சராசரங்களில் உள்ள எல்லா விண்மீன்கள், நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான எல்லா விதமான மின்னுகின்ற ஒளி விடுகிற எல்லா நட்சத்திரங்களையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி அவைகளின் ஒளியை நாம் சேர்ப்போமையானால் அவைகள் எல்லாவற்றினுடைய ஒளியை காட்டிலும் மிகவும் அதிகமாய் வெளிச்சம் கொடுக்கிற அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. So when we were born again, நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்தபோது இந்த ஒளியை தான் கண்டோம். பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இந்த ஒளியை அவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையிலே நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் நாளிலே அவருடைய கண் திறக்கப்பட்ட போது அல்லது மறுபடியும் பிறந்த போது அவருடைய இருதயத்தின் கண்களை தேவனாகிய கர்த்தர் திறந்து விட்ட போது இந்த சுவிசேஷத்தின் நாயகரை, இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி வீசினபடியினாலே அவருடைய சரீர பிரகாரமான கண்களும் இருளடைந்து போனது. Such is the power of this light, which is the gospel, which is Christ. So இந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை, இந்த சுவிசேஷத்தை அப்படியே பார்ப்பதுதான், அல்லது பார்ப்பது, நன்றாக கவனிங்கள், பார்ப்பது, இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு இதை ஒளியாக வேல்யூபிளாக பார்ப்பது, அதை ருசிப்பது, அதை ரசிப்பது, அதிலே திருப்தி அடைந்து மகிழ்வடைவது, இதுதான் மெய்யான விசுவாசம் என்று கண்டு வருகிறோம். அருமையானவர்களே, இதை நாம் பார்த்து வருகிற வேளையிலே ஒரு ஒரு டேஞ்சரையும் நம்ம கண்டோம், ஒரு அபாயத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த தேவன் அருளுகிற விசுவாசத்தின் ஊடே அல்லது தேவன் அருளுகிற விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் அருளுகிற விசுவாசத்தை கொண்டு, தேவன் அருளுகிற கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே நேரத்திலே அருமையானவர்களே, சாத்தானோ இதே சுவிசேஷத்தின் போல ஒளியின் வேஷத்தை தரித்து அவன் ஒரு ஃபால்ஸ் ஃபெய்த்தை அல்லது ஒரு போலியான விசுவாசத்தை போன்று தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசத்தை கொண்டு அவன் ரட்சிப்பது போன்ற ஒரு காரியத்தை நடப்பிக்கிறான். அருமையானவர்களே, இந்த ஃபெய்த் அண்ட் கிரேஸை பற்றி சொல்லும் போது இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். சேவிங் ஃபெய்த். நம்மை நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோமானால் அல்லது மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தோமானால், நாம் மறுபடியும் பிறந்த போது சேவிங் கிரேஸ் நமக்குள்ளே வேலை செய்தது. அல்லது சேவிங் கிரேஸ், அதே நேரத்தில் அது போலவே இந்த சேவிங் கிரேஸ் அல்லது மீட்கும் கிருபை அல்லது ரட்சிக்கும் கிருபை, இந்த ரட்சிப்பின் அல்லது ரட்சிக்கிற கிருபை நமக்குள்ளே விளங்குவதற்கு ரட்சிக்கும் விசுவாசம் சேவிங் ஃபெய்த் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசம் தேவை. அதை என்ன சொல்லுவோம் என்றால் சாங்டிஃபையிங் ஃபெய்த். அந்த சாங்டிஃபையிங் ஃபெய்த் அருளப்படும் பொழுது, இது ஒவ்வொரு நாளும் அருளப்பட வேண்டியது அவசியம். இந்த சாங்டிஃபையிங் ஃபெய்த், நம்மை பரிசுத்தமாக்கும் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அவசியம். சோ இந்த பரிசுத்தமாக்கும் விசுவாசம் தேவனால் அருளப்படும் பொழுது அந்த பரிசுத்தம் ஆக்கும் கிருபையும் தொடர்ந்து அருளப்படுகிறது. So saving grace is coupled with saving faith. Sanctifying grace is coupled with sanctifying faith. ஆகையினாலே இது அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசிகளாகிய நமக்கு அன்றாடகம் தேவைப்படுகிற ஒரு காரியம், அன்றாடகம் நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம்.
ஆகையினாலே தான் இதை குறித்து மிக தெளிவு நமக்கு வேண்டும். ஸோ இந்த ஒரு அலார்மிங்கான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேசேஜை நாம் கடந்த முறை வேதத்தை படிக்கும் போது நாம் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகளிலே இந்த பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, சுவிசேஷம் என்று சொல்லும் போது the person and the promise, the person இயேசு கிறிஸ்து என்கிற நபர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை அவன் பிரசங்கித்தான். அதே நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அருளுகிற பிராமிஸ், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். இனி வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். சோ அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த இரண்டையும் கேள்விப்பட்டவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு இந்த நபராகிய இயேசு கிறிஸ்துவை அலாதியான ஒரு வெளிச்சமாக ஒரு தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் ஒளியாக கண்டு காணும்படியாய் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை ருசிக்க ஆரம்பித்தார்கள், அவரை ரசிக்க ஆரம்பித்தார்கள். அவரிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ரசித்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீமோன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து சொல்லுகிறது. அநேகர் விசுவாசித்து இவ்விதமாய் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய விசுவாசம் போலியான விசுவாசம் என்பதை தெளிவாக காண்பிப்பதற்காக தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் 2 விசுவாசங்களையும் தனித்தனியாக அங்கே எழுதி வைத்திருக்கிற ஆச்சரியத்தை நாம் பார்க்கிறோம்.